ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலுடைய ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிவின், குமரன், காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து டைவர்ஸ் கேட்டிருக்க மாட்டார். அப்படியே கேட்டிருந்தாலும் அது வந்து கோவத்தில் தான் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நிவினும் அண்ட் குமரனும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க, விஜய்க்கு வந்து நிறைய தடவை வந்து நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் வந்து இரு நான் கால் பண்ணுறேன், நான் பண்ணால் எடுப்பாருன்னு சொல்லி வந்து நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணது விஜய் வந்து நிவின் கால் அட்டன் பண்ணிடுறாருங்க. நிவின் சொல்கிறாரு விஜய் கிட்ட, காவேரி வந்து நிறைய தடவை உங்ககிட்ட கால் பண்ணாலுமே நீங்கள் எடுக்கவே இல்லையாமா, காவேரி பக்கத்தில் தான் இருக்கா, அவள் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா, இருங்க அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிவின் வந்து ஃபோனை கொடுக்கும்போது, இல்லை நிவின் நான் வந்து அவ கூட பேச விரும்பல அப்படின்னு சொல்லி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு விஜய். அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் வந்து அவரை அவாய்ட் பண்ணிட்டேன், பயங்கரமாக பேசிட்டேன், அதனால தான் அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் பயங்கரமாக அழறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் காவேரி கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்குறாங்க. அண்ட் பிரச்சனையும் பெருசாகுதுங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து காவேரி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து விஜயை கையெழுத்து போட சொல்லுங்கள், அப்புறம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து காவேரி கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்க வந்து அவ்வளோ அவமானப்படுத்தி, நீ வந்து அந்த பையன்கிட்ட பேசி தான் முடிவு பண்ணுவேன்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பிரச்சனை வந்து பெருசாகுதுங்க. காவேரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் தன் உண்மையை சொல்லிடுறாங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரியை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பேசுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.